அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மாலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூட்டானிலிருந்து பிரதமர் மோடி டெல்லி திரும்பியவுடன் நாளை மாலை 5:30 மணி அளவில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள் என்ன? அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் தாயகம் திரும்புகிறார். நாளை அவர் இந்தியா திரும்பியதும் அவர் தலைமையில கேபினெட் கூட்டம் என சொல்லக்கூடிய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 5:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்லியில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கார் வெடிப்பு சம்பவத்தை பிரதமர் நரேந்திர மோடி பூட்டானில் உரையாற்றக்கூடிய நிகழ்ச்சியின் பொழுது அவர் உரையாற்றியதில் சதி செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதலாக அதிகாரப்பூர்வமாக இந்த கார் வெடிப்பு சம்பவம் ஒரு சதி செயல், இது ஒரு பயங்கரவாத செயல் என்பது பிரதமர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சதி செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய ஆணிவேரரை கண்டறிந்து அவர்களை ஒருபோதும் இந்திய அரசு சும்மா விடாது என்ற ஒரு நம்பிக்கையான வாக்குறுதியும் பிரதமர் அவர்கள் அவருடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒருபோதும் இந்தியாவில் பயங்கரவாதம் தலை தூக்காது என்பதற்கு சான்றாக அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதையும் பிரதமர் உறுதிபட தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல நாட்டுடைய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இந்த சதி செயலுக்கான தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அதற்கான ஆலோசனை கூட்டங்களும் நாளை அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாளை தினம் பிரதமர் நரேந்திர மோடி பூட்டானிலிருந்து நாடு திரும்பியதும் அவருடைய தலைமையில அமைச்சரவை கூட்டம் நாளை தினம் 5:30 மணி அளவில் நடைபெறும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.